ஹாய் என்னோடய வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, திடீர்னு நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறேன். எல்லாமே பிக் பாஸ் பற்றி தான் வருது. 100 நாள் அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் இல்லையா? அதில் இப்போ கடைசி ஒரு வாரம் தான் இருக்குது. யார் டைட்டில் வின்னருன்னு அனௌன்ஸ்மெண்ட். டைட்டில் வின்னருக்கு கப்பு சேர்த்து 50 லட்சம் இல்லையா? அதுதான் அந்த பிக் பாஸோட டாஸ்க். வெளியில் மக்களையும் கவர் பண்ணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே இருக்க முடியும். இல்லைன்னா வெளியே வந்துடுவீங்க. கானா வினோத் அண்ணா அந்த 18 லட்சம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. அதுதான் ஃபுல்லாக வைரல் ஆகிருக்கு. நான் ஒன்றும் சொல்ல, அது அவளோட என்னோட சிஸ்டர் அவ என்கிட்ட போடா விட்றா. பாஸ் கானா வினோத், கானா வினோத் ஏன் அப்படி வைரல் ஆகுதுன்னு போய் பார்த்தா, இவர் பார்த்திங்கன்னா நிறைய கானா பாடுறவர். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே போயிட்டு காமெடிஸ் எல்லாம் நிறைய பண்ணி, டைமிங்லேயே காமெடி பண்ணி சண்டை போட்டு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா டைமிங்லேயே காமெடி எல்லாம் பண்ணி ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ பார்த்திங்கன்னா இவர் குடும்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அது ஒரு டாஸ்க்கு. 18 லட்சம் எடுத்துகிட்டு இப்போ வெளியே வந்துட்டார் இன்றைக்கி. இதில் சேடான விஷயம் என்னன்னா, என்ன விஷயம்னு போய் அந்த ஓட் லிஸ்ட்டில் யார் டைட்டில் வின்னருக்கு ஓட்டு எடுக்கிறாங்களே, யார் வின்னர் போய் பார்த்தா அந்த மனுஷன் தான். அந்த 50 லட்சத்துக்கு டைட்டில் வின்னரே. அவரே பார்த்திங்கன்னா அது எடுத்துகிட்டு அவருக்கு தெரியாது இல்லையா, வெளியே என்ன நடக்குது, யார் டைட்டில் வின்னர் அவருக்கு தெரியாது. அவர் உள்ளே தான் இருக்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு மெசேஜும் கிடையாது. ஆனால் அவரோட கஷ்டத்தை நினச்சி அந்த 50 லட்சம் அந்த 18 லட்சம் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாரு. எனக்கே பார்த்துட்டு கஷ்டமாயிடுச்சு. ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்களை ஃப்ரீதி கிரியேஷன். பிக் பாஸ் ஃபேன் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.